கல்யாண நாள் ஸ்பெஷல் தானே. அதுல நடக்கிற மூமெண்ட்ஸை கேப்சர் பண்றது ரொம்ப முக்கியம். லைஃப் லாங் நாம அந்த மெமரிஸை ரீவிசிட் பண்ணுவோம். உண்மையா சொல்லணும்னா நம்ம போட்டோகிராஃபர் கலக்கிட்டாரு. எந்த பிக்சர் செலக்ட் பண்றதுனே தெரியல. எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ஃப்ரேம் டிசைன் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஹால்ல இந்த ஃப்ரேமை மாட்டினா பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், போட்டோ ஃப்ரேம் கலக்கலா இருக்கு. காம்ப்ளிமெண்டரியா ஒரு ஃப்ரேம் தரேன்னு சொன்னாங்க, ஆனா இவ்ளோ கிராண்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரியலி அந்த போட்டோகிராஃபருக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். கெஸ்ட் வந்தா ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேம் தான் பாப்பாங்க கண்டிப்பா. நீங்களும் உங்க வெட்டிங் மெமரிஸை ஃப்ரேம் பண்ண ரெடியா? வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, கண்டிப்பா கால் பண்ணி என்கொயர் பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த மாதிரி வெட்டிங் அண்டு ஃபோட்டோ ஃப்ரேம் ரிலேட்டட் ஒரு ஆட் வீடியோ தான் எப்படி நம்ம இந்த வீடியோவில் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த வீடியோவில் நம்ம கேரக்டர் கன்சிஸ்டன்சி வந்து நல்லாவே வந்து அச்சீவ் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி கேரக்டர் கன்சிஸ்டன்சி நீங்கள் VUO3 யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவலாக க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலயமா நீங்களும் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியல் ஸ்கிரிப்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த இனிஷியல் ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஸோ இது வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து எடுக்கும். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி ஸோ என்ன சீன்ஸ்லாம் உங்களுக்கு ஆடுக்கு வந்து வேணும், ஸோ என்ன டைலாக்ஸ்லாம் அந்த கேரக்டர்ஸ் வந்து பேசணும், ஸோ எவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும் உங்கள் ஆட்ஸில், ஸோ ஒரு சீன்லேயே எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கணும், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து டிஃபைன் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து ஒரு VUO3 வீடியோ வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உமன் அண்ட் மென் வந்து வேணும். ஸோ அவங்கலாம் என்னெல்லாம் டைலாக்ஸ்லாம் பேசுகிறாங்களோ நான் ஒரு சீன்லேயும் வந்து லைனாக கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க என்ன பேக்ரவுண்டில் நின்று பேசுகிறாங்க, ஸோ எல்லாமே வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 6 சீன்ஸும் நான் வந்து ரைட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அந்த மென் அண்ட் உமன் இமேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ChatGPT வந்து வந்துருங்க. ஸோ ChatGPTயில் ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்ட் வந்து க்ரியேட் பண்ணல, இனிஷியல் ஸ்கிரிப்ட்டு, இதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் ChatGPTயில் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீன்ஸு அதுக்கேற்ற அந்த சீன்ஸோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே தரும். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு கண்டுக்க வேணாம். ஸோ இப்போ நீங்கள் கீழே வந்துட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் தரணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராம்ப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இனிமேல் நான் பிடிஎஃப்ல தான் தரப்போகிறேன். ஸோ அதுதான் மற்றவங்களுக்கு வந்து காப்பி பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க எனக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபைலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து நம்ம ChatGPTலேருந்து கெட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. ஸ்பெஷலைஸ்டு அந்த மென் அண்ட் உமன் இமேஜ் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு. க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராம்ப்ட். ஸோ இது அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இமேஜ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. ஸோ வந்துட்டு ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுனாலே நீங்கள் வந்து VPN வந்து ஆன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ VPN ஆன் பண்ணிட்டு இந்த வெப்சைட் வந்துடுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம காப்பி பண்ண ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்ற பட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதுவே வந்து ஒரு 4 இமேஜ் வந்து கொடுக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அந்த இமேஜை வந்து இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் தான் நம்ம செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தங்கிலீஷ் ஆர் இங்கிலீஷ் டைலாக் வந்து தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ChatGPT வந்துடுறேன். ஸோ ChatGPT வந்துட்டு ஸோ இப்போ பாருங்கள் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா கிவ் மீ தி தமிழ் டைலாக்ஸ் ஃபார் த பிலோ தங்கிலீஷ் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்னுடைய டைலாக் ஒரு ஃபஸ்ட்டு சீனோட டைலாக் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு ChatGPT வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ கண்டிப்பாக 1 or 2 வேர்டு வந்து தப்பாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் மட்டும் மறுபடியும் ChatGPTயில் கொடுத்து கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ தப்பான டைலாக் கொடுத்து அதை வந்து நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்ஸ் தான் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீன்ஸ்க்கும் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ என்னுடைய வீடியோவில் வந்து நான் 6 சீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 6 சீனுக்கும் நான் இந்த மாதிரி இங்கிலீஷ் என்னுடைய டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
நான் வந்து தமிழில் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ தமிழில் ஏன் கன்வெர்ட் பண்ணுறோன்னா, ஸோ அப்போ தான் வீடியோ க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ரொனன்சியேஷன் எல்லாமே கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 3rd ஸ்டெப்பும் கூட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுற அந்த ப்ராம்ப்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மறுபடியும் ChatGPT வந்துடலாம். ஸோ வந்துட்டு ஸோ இங்கே வந்து நான் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட்ஸ் வந்து தரணும் இந்த ஸ்டெப்புக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்குன்னா, கிவ் மீ தி டீடைல் ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் தி VUO3 வீடியோ ஃபார் த சீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ நம்ம இனிஷியல் ப்ராம்ப்டில் வந்து சீன் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த சீனை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸோ இதுதான் அந்த சீனு. ஸோ இதில் வந்து ஆனால் தங்கிலீஷ் டைலாக் இருக்குது. ஸோ டைலாக் மட்டும் நீங்கள் இங்கிலீஷ் ஆர் தங்கிலீஷில் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து தமிழ் டைலாக் வந்து போன ஸ்டெப்பில் நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ அந்த டைலாக் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் ஒரு 4 லைன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அடிஷ்னலாக இந்த லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ப்ராம்ப்ட்லேயும் வந்து கொடுப்போம். ஸோ எதுக்காகனா அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து லிப்சிங்க் ஆகும். ஸோ கேப்ஷன் அண்ட் சப்டைட்டில்லாம் நம்ம ஃபைனல் வீடியோவில் வந்து வராமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இது வந்து ஃபஸ்ட் சீனுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதை காப்பி பண்ணி நீங்கள் எதனா நோட் பேடில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நோஷனில் கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டெப்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ எல்லா ஸ்டெப்ஸ்க்கும் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ChatGPT வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுற அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கும். ஸோ காப்பி பண்ணி நீங்கள் எதனா உங்கள் நோட் பேடில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் சேவ் பண்ணி வச்சதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் சேவ் பண்ணி வச்சது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஸோ என்னன்னா, ஐ வாண்ட் த சேம் உமன் அண்ட் த மென் இன் த ஃபோட்டோ டு பி இன் த ஜென்ரேட்டர் VUO3 வீடியோ. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அடிஷ்னலாக இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் இதே மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எரர்ஸ் இல்லாமல் வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த லைனை கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம அந்த இமேஜை வந்து அட்டாச் பண்ணோம்னா நம்மளுக்கு VUO3ல வந்து பக்காவாக நம்மளுக்கு கேரக்டர் கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த 4th ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம VUO3 வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் VUO3 வந்து வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ VUO3ன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியலனா ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் VUO3ன்னா என்ன, எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் ஃப்ரீயாக, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ VUO3 நீங்களும் செட்டப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம போன ஸ்டெப்பில் காப்பி பண்ண அந்த ப்ராம்ப்டை எப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோன்றது செலக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லைனா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபோட்டோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சப்மிட்ன்ற இந்த பட்டனை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரக்டர் கன்சிஸ்டன்சியோட ஒரு வீடியோ வந்து 1 or 2 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ மெயினாக வந்து அந்த லாஸ்ட் லைன் நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த லைனை வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கேரக்டர் கன்சிஸ்டன்சி வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த PDF ஃபைலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த 5th ஸ்டெப்பும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதே மாதிரி வேறு என்னன்னா AI ரிலேட்டட் ஆட் இல்லை AI ரிலேட்டட் வீடியோ நான் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.